வெல்கம் டு விரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் 2025லேருந்து எடுக்கப்பட்ட அலாரம் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த திரைப்படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. ஒர்த்தா இல்லையாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படத்தோட கதையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு யூஸ்வலான ஒரு ஸ்பை த்ரில்லர் மூவி தாங்க. ஸோ படத்தில் வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜென்ட், ஒரு ஸ்பை ஏஜென்ட் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஸோ இதில் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்துட்டதா கணக்கு காட்டிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் கூட ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதில் இப்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெக்கேஷன் ட்ரிப் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வருது. முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட் வந்து அங்கே கிராஷ் ஆகுது. ஸோ இந்த ஃப்ளைட்டை அங்கே வானத்தில் பறந்துட்டு இருக்கும் போதே யாரோ ஸ்னைப்பரால் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்கிறாங்க. இது வந்து பாசிபிளா அப்படிங்கிறது எனக்கும் தெரில. இந்த படத்துக்காக சும்மா எடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிறதும் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பதட்டமான சுச்சுவேஷனில் தான் நம்ம ஹீரோவை தேடி ஒரு சில கும்பல் வராங்க. இவர் உயிரோடு இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத சுற்றி தான் அந்த கதையை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சுமாரான படம் தாங்க. மெயினாக இந்த படத்தில் ஹீரோவை விட வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்கள வச்சு வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆக்ஷன் போர்ஷன்ஸுமே ஒரு 50-50 தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆக்ஷன் படத்துக்கு தேவையான ஆக்ஷன் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பாதிக்கு பாதி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு திருப்தி கிடச்சிது. படத்துலேயே உருப்படியான விஷயம் அப்படிங்கிறது படத்தோட தமிழ் டப்பிங்கும் டூரேஷனும் மட்டும்தான். ஸோ ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே முடிச்சுருவாங்க. தமிழ் டப்பிங்கோடு இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேணால் ஒரு 1 டைம் ட்ரை பண்ணலாமே தவிர வழக்கமான ஒரு யூஸ்வலான கதையை வச்சு எடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் மூவி தான். ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கிறது கூட ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லுவேன்.